அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டோஃபார்ம் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செங்கோட்டில் தான் பார்த்தீங்கன்னா இண்டோஃபார்ம் ஷோரூம் இருக்கு. ஸ்ரீ வெற்றிவேலன் ட்ரேடர்ஸ் அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ நியூ இயர் மற்றும் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட கடைசியில் இல்லை அடுத்த வீடியோவில் போடுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து என்ன மாதிரி ஸ்பெக்லாம் இருக்குது, என்ன மாதிரி மிஷின்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது, எந்த கஸ்டமருக்கு எந்த மாதிரி வண்டி எடுக்கலாம், அது எந்தெந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட்ஸுக்குலாம் இந்த வண்டி சூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். சார் பார்த்தீங்கன்னா வந்து இண்டோஃபார்மோட டெரிட்டரி மேனேஜர் தான் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட நம்ம டெப்த்தாக அவங்க வண்டியில் அவங்க ப்ராடக்ட்ல என்னென்ன மாதிரி ரேஞ்சஸ் வச்சிருக்காங்க, எப்படிலாம் அது பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்க பேரு, நீங்க இண்டோஃபார்ம்ல என்ன ஒர்க் பண்றீங்க சார்? சார் என்னுடைய பேர் வந்து சக்திவேலுங்க சார். ஓகேங்க சார். நான் இண்டோஃபார்மில் வந்து டெரிட்டரி பிஸ்னஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க சார். எங்கள் கம்பெனியோட ஸ்ட்ரென்த்து வந்து நம்ம டிராக்டர் வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல ஒரு முறையில் பயன்படுத்துறதுக்கான எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் உள்ள வண்டி தான் எங்கள் கம்பெனி கொடுத்துருக்கு. இப்போ வந்து என்னன்னாக்க எங்கள் கம்பெனி வந்து இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. ஓகே. அங்கேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம இங்கே பாடின்ற இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து நமக்கு வந்து டீலர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல டீலர் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து வெற்றிவேலன் ட்ரேடர்ஸோட ஓகே ஓகே டீலர்ல இருந்து நம்ம பார்க்குறோம் சார். எங்ககிட்ட வந்து நீங்கள் எல்லா விதத்துக்கும் பயன்படுத்துகிற மாதிரியான ரேஞ்சஸ் இருக்குது. எங்ககிட்ட நாங்கள் வந்து வண்டியை வந்து நம்ம ஒரு தரம் பிரித்த மாதிரி வச்சுருக்கோம். உங்களுக்கு என்னென்ன தேவைகளுக்கு எப்படி எப்படிலாம் வண்டி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரியான இதை வச்சுருக்கோம் எங்ககிட்ட. அதில் வந்து எங்ககிட்ட சீரீஸ் கணக்காக வச்சுருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட் சீரீஸ் வந்து 22 ஹெச்பியிலிருந்து 30 ஹெச்பி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் சீரீஸ் வச்சுருக்கோம். ரெண்டாவது சீரீஸ் வந்து 34 ஹெச்பியிலிருந்து 45 ஹெச்பி வரைக்கும் இருக்கிறது ரெண்டாவது சீரீஸ் வச்சுருக்கோம். மூணாவது சீரீஸ் வந்து 38 ஹெச்பியிலேருந்து 90 ஹெச்பி வரைக்கும் வச்சுருக்கோம். நாலாவதாக வந்து 75 ஹெச்பியிலேருந்து 110 ஹெச்பி வரைக்கும் வச்சுருக்கோம். எங்ககிட்ட ரேஞ்சஸ் வந்து 20 ஹெச்பியிலேருந்து 110 ஹெச்பி வரைக்கும் ரேஞ்சஸ் இருக்குது. அந்த ரேஞ்சஸினுடைய கண்டிஷன்ஸில் வந்து இந்த மாதிரி நாங்கள் சீரீஸ் பிரிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 110 ஹெச்பிங் போது நம்ம ஏரியாவுக்கு வந்து 110 வந்து பெருசாக நமக்கு தேவைப்படாது. தமிழ்நாடு காம்படேட்டிவ் பிசினஸ்ல வந்து மற்றவங்கலாம் வந்து 110 இந்த மாதிரி பெரிய வண்டி வச்சிருந்தா தான் யூஸ் ஆகும். அதுவே பாத்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா தான் அந்த 110 ஹெச்பி அது 75க்கு மேல இப்பதான் இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த்தா தான் உள்ள மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நம்மளோட தேவைகள் பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் ஒரு 60 to 75 ஹெச்பி நல்லா இருக்கும். இந்த கேட்டகரிக்குள்ள நம்ம என்னென்ன மாடல்ஸ் அவைலபிளா இருக்கு? நம்மளதுல வந்து இப்போ நம்மகிட்ட மாடல்ஸ் வந்து 60 ஹெச்பி இருக்குங்க. நம்மகிட்ட 75 ஹெச்பி இருக்கு. 75 ஹெச்பி வரைக்கும் தான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். 110 கொடுக்கல. 110 வந்து வாண்டடுனாக்க நாங்கள் 110 வர வச்சு கொடுக்கறதுக்கான இதில் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு விவசாயி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி டிராக்டர் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன மாதிரி சூஸ் பண்றதுன்னு தெரியும். ஒரு புதுசா ஒருத்தர் வராங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நானே இருக்குன்னா டிராக்டர் ஃபீல்டை பத்தி எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. நான் வந்து எனக்கு ஒரு தோட்டம் இருக்கு. எனக்கு இப்போ வாடகையை போட்டிங்கன்னா எனக்கு மாதம் வருஷத்துக்கு 1 லட்சம் பக்கம் வண்டி வாடகையே எனக்கு போகுது இல்லையா. அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்குங்க. எந்த மாதிரி ஹெச்பி ரேஞ்ச் வந்து வண்டியை சூஸ் பண்ணலாங்க சார்? இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டே வந்து வருஷத்தில் 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குற மாதிரி இருந்ததுனாக்க எங்ககிட்ட வந்து நீங்கள் ரொம்ப ஹையர் ஹெச்பியும் வேணாம், ரொம்ப லோயர் ஹெச்பி வேணும். மிடில் இருக்கிற 50 ஹெச்பி டிராக்டர் எடுத்துக்கிட்டீங்களா, அதாவது இந்த 3048 இந்த மாடல் எடுத்துக்கிட்டீங்களாக்க எங்ககிட்ட வந்து 2 வீல் டிரைவும் இருக்குது, 4 வீல் டிரைவும் இருக்குது. இந்த 2 வீல் டிரைவ்லேயும் வந்து நீங்கள் வந்து எல்லா அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொட்டாவேட்டர்ல இருந்து எல்லாமே பயன்படுத்திக்கலாம். ஏன்னு கேட்டால் எங்கள் வண்டியினுடைய கெப்பாசிட்டி அந்த மாதிரியான கெப்பாசிட்டியில் உள்ள வண்டி. இதில் வந்து நமக்கு வந்து பவர் ஸ்டேரிங் இருக்குது, ஹை லிஃப்டிங் கெப்பாசிட்டி ஹைட்ராலிக் இருக்குது, கான்ஸ்டன்ட் மெஸ் கியர் பாக்ஸ் இருக்குது, பவர்ஃபுல் இன்ஜின் இருக்குது, பேக்கப் டார்க் நல்ல உள்ள இன்ஜினாக இருக்குது, டீசல் சிக்கனமான இன்ஜினு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால வந்து நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கிட்டீங்களா பண்ணிக்கலாம். மற்ற டிராக்டர் கம்பெனியோட நம்ம கம்பெனியில் வந்து ப்ரைஸும் வந்து ஆவரேஜான நார்மலான ப்ரைஸில் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் புதுசாக உள்ள வரும்போது ஒரு மார்க்கெட்டில் வரும்போது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே எந்த மாதிரியான கம்பெனி வண்டி வந்து வச்சுருந்தாலுமே அவங்ககிட்ட நீங்கள் போட்டி போடுறதுக்கு இது ஒரு நல்ல டிராக்டராக உங்களுக்கு அமையும். அது மாதிரி நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு மிடிலை விட இன்னும் கீழே போனால் மினி டிராக்டர் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குங்க சார். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்பு, பாக்குத்தோப்பு இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்டிவேஷனுக்கு அதான் சார் இந்த சின்ன வண்டி இருக்கு இல்லையா, அந்த வண்டி பாத்தீங்கன்னா அதுலயே நம்ம கல்டிவேட்டரா இருக்கட்டும் ரொட்டவேட்டரா இருக்கட்டும் போட்டு வந்து யூஸ் பண்றாங்க. ஏன்னா நம்ம ஷார்ட் ரேஞ்சு அது வண்டி பெரிய வண்டி உள்ள போக முடியாது. அதுதான் வந்து அந்த மாதிரி கேட்டகரிக்கு என்ன மாதிரி மிஷின் சார் நம்ம அவைலபிள்? அதுதான் நம்ம கிட்ட வந்து சின்ன வண்டி வந்து இன்டர் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே பயிர் போட்டிருப்பாங்க, அந்த பயிருக்குள்ள ஓட்டிட்டு வர்றதுக்காக பயன்படுத்துறதுக்கு.
அதான் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அதான் தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, பாக்குத்தோப்பு, மாந்தோப்பு, இந்த மாதிரி தோப்புங்க ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் வந்து உள்ள போயிட்டு வர்றதுக்கு சீடு இது நீங்க பரன் போட்டிருக்கீங்க, அதுக்குள்ள வந்து வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி இடம், இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நம்மகிட்ட 20 ஹெச்பில இருந்து 26 ஹெச்பி வரைக்கும் வண்டி இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் ஆகும், வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியன்சியாகவும் இருக்கிற மாதிரியான வண்டி நம்மகிட்ட இருக்கு. அந்த வண்டி நீங்க எடுத்தீங்கன்னாக்க அந்த இன்டர் கல்டிவேஷனுக்கு வந்து பக்காவா நம்ம பயன்படுத்திக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதுல வந்து 20 பிளேட் ரொட்டாவேட்டரும் போடலாம், 24 பிளேட் ரொட்டாவேட்டரும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய வண்டியில போடுற மாதிரியே வந்து நான் 5 கலப்பை போடுறாங்க இல்லையா, அதுல வந்து 3 கலப்பைன்ற மாதிரி போட்டு ஓட்டிக்கலாம். இதுல 9 கலப்பை போட்டு பெரிய வண்டியில ஓட்டுறதுக்கு பதிலாக இதுல வந்து 7 கலப்பை போட்டு ஓட்டிக்கலாம். இந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து சின்ன வண்டி எங்ககிட்ட இருக்கு, நீங்க யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அபவ் ஆவரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 ஹெச்பிக்கு மேல இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இம்ப்ளிமெண்ட்ஸ், அப்போ ரொம்ப அந்த வெயிட்டா பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் சீடர் மிஷின்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப 1 டன் கிட்ட வெயிட் இருக்கும். அந்த மாதிரி இது இப்ப ரிக் மவுண்டிங்கு, இப்போ ரொம்ப எனக்கு அதிகமான வேலை இந்த கரும்புக்கு அந்த இது போறோம் பாத்தீங்களா, இன்ஃபிளேட்டர் எல்லாம் போறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி மிஷின் இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது. நீங்க வந்து நீங்க கேட்கறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார். இப்போ வந்து நீங்க வந்து ஹையர் ஹெச்பியில வந்து ரொம்ப ஹையர் ஹெச்பி வேணாம், ரொம்ப மீடியமும் வேணாம், ஒரு நடுத்தரத்துல வந்து எனக்கு இந்த மாதிரியான மல்டி யூசர்ஸ்க்கு வந்து பயன்படுத்துற மாதிரி ஒரு டிராக்டர் வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னாக்க எங்ககிட்ட 60 ஹெச்பி வண்டி இருக்கு, அந்த வண்டி நீங்க பயன்படுத்திக்கலாம். 65 ஹெச்பி இருக்கு, பயன்படுத்திக்கலாம். நீங்க அந்த வண்டி பயன்படுத்தும் போது வந்து நீங்க இன்ஃபில்டர் வந்து இப்ப கர்பரேட்டர் மிஷின் இருக்குன்னாக்கா அது கூட இன்ஃபில்டர் போகுது இல்லையா, இன்ஃபில்டர் போடுறதும் நம்ம வண்டியை பயன்படுத்திக்கலாம். அதே போல வந்து நீங்க வந்து ரிக் மவுண்டிங் பயன்படுத்துறதுக்கு 75 ஹெச்பி போயிடணும், அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அது இதுல 65 ஹெச்பிலே வந்து ஃப்ரண்ட் அண்ட் லோடர் இருக்கு இல்லையா, அதுவும் போட்டுக்கலாம், பேக்வோவும் போட்டுக்கலாம். இது எல்லாமே நீங்க பயன்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட வண்டி இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஃபியூல் கன்சப்ஷன் கம்மியா இருக்கும், என்ஜினுடைய புல்லிங் பவர் வந்து அதிகமா இருக்கும். அது நம்ம கிட்ட பேக்கப் டார்க்கோட இருக்கிற வண்டி தான் வச்சிருக்கோம். அது செக்டார் இன்ஜின் கொடுத்துருக்கோம். செக்டார் இன்ஜின் சொல்லுவாங்க இல்லைங்களா, முன்ன இந்த வண்டி அந்த ஜெட்டார் இன்ஜின் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஜெட்டார் இன்ஜின் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த சைடு, அதாவது இந்த சேலம், ஆத்தூர் இந்த சைடில் எப்படி ஒரு மார்க்கெட் இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு, இந்த கொங்கு பெல்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மார்க்கெட் வந்து இந்த வாழைத்தோப்பு வந்து அழிக்கிறது, இந்த மாதிரி இந்த வாழைத்தோப்பு பிசினஸ் வந்து நிறைய பண்றாங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பனானா ரொட்டவேட்டர்னா பாத்தீங்கன்னா ஒரு 600 kg கிட்ட இருக்கும். அந்த மாதிரி போட்டு நம்ம யூஸ் பண்றதுக்கு எந்த மாதிரி வண்டி சார் சூட்டபிளா இருக்கும்? அது 60 ஹெச்பி 65 ஹெச்பி எடுத்துக்கலாம் சார். அது எடுத்தீங்களாக்க உங்களுக்கு வந்து கிரிப்பர் டிரான்ஸ்மிஷன் வேணும். கிரிப்பர் டிரான்ஸ்மிஷன் வந்து எங்களுக்கு 50 ஹெச்பில இருந்தே இருக்கு. அதனால 50 ஹெச்பி டிராக்டர்லயே நீங்க வந்து அந்த பனானா மர்ச்சிங்கோடைய ரொட்டாவேட்டர் போட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம 2 வீல் டிரைவ்லயே வந்து அது இருக்கு, பண்ணலாம். நம்ம வண்டி வந்து கொஞ்சம் லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க வந்து அந்த மாதிரி போடும்போது வண்டி லிப்ட் ஆகிறது, வண்டி வந்து லோடு பிடிச்சி நிக்கிறது, இதெல்லாம் வரவே வராது நம்ம வண்டியில. நம்ம வண்டி வந்து எக்ஸலண்டா இருக்கும் அந்த மாதிரி, அந்த பர்பஸ்க்கு அது நல்லா இருக்கும் சார். இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிராக்டர் வந்து மார்க்கெட்ல சக்சஸ் ஆகும் அப்படின்னா முக்கியமா பாத்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் அந்த ஸ்பேர் அவைலபிலிட்டி, இது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். நீங்க அது ரெண்டும் நம்ம ஒரு வண்டி இப்போ நான் ஒரு ஃபீல்ட்ல போயிட்டு ஒரு ப்ராப்ளம், மிஷினரிஸ்னா ப்ராப்ளம் வரதான் செய்யும், அது ஏதோ ஒரு ரேர் தான். நம்ம அப்படி இருக்கும்போது இப்போ ஏதோ ஒரு ஃபால்ட்னா உடனே நம்ம வந்து சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணோம், அந்த ஸ்பேர் வந்து உடனே கிடைக்கணும். அதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் சார் பண்ணி கொடுக்குறீங்க? இப்போ அதுக்கு தான் வந்து எங்ககிட்ட வந்து ட்ரெயின்டு மெக்கானிக்கே வந்து 6 பேர் வச்சிருக்கோம். அதனால வந்து நம்ம டீலர்ஷிப், இந்த டீலர்ஷிப்லாம் எடுத்து வந்து 4 வருஷம் ஆகுதுங்க. நாங்கள் ட்ரெயின்டு மெக்கானிக்கே ஒரு 6 பேர் இருக்காங்க. அதனால வந்து எங்ககிட்ட வந்து நீங்கள் எனி டைம் கூப்பிட்டாலுமே ஆன் தி ஸ்பாட்டு, டோர் டு டோர் தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிள். நம்ம டீலர் வந்து ஃபுல்லாக கொண்டு வந்து லோட் பண்ணி வச்சிருக்காரு. எந்த ஒரு நியூ வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, ஓல்டு வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிள் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலுமே எங்கள் ஆளுங்க வந்து எனி டைம் ஏதோ ஒரு வண்டியில் ஒரு ஸ்மால் பிரேக் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்களாவே எங்கள் ஆட்கள் வந்து உடனே வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குற அளவுக்கு எங்கள் ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது மொபைலிட்டியோட வந்து எங்கள் ஆளுங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்துருவாங்க. இப்போ ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா இப்போ நம்ம வெளியில கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா உடனே வந்து பஸ்லயோ இல்லை கொரியர்லயோ வந்து போட்டு கொடுக்கணும் இல்லையா. இப்போ வெளியிலலாம் வண்டி எடுத்துட்டு போறாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க? அது எங்ககிட்ட ட்ரெயின்டு மெக்கானிக் இருக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த அவங்களே வந்து உங்களுக்கு மொபைல் பைக் இருக்கு, மொபைல் வேன் இருக்கு. மொபைல் பைக்லேயே வந்து உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இங்கேருந்து எங்களுடைய ட்ராவல் டைம் எவ்வளோ ஆகுதோ அந்த டைமுக்குள்ளே வந்து எங்கள் ஆட்கள் வந்து உங்கள் இடத்துல ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததும் அவங்க பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஒருவேளை நீங்கள் ஃபோனில் கன்வே பண்ணது வந்து தவறாக கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கூட அது இல்லை இதுதான் போயிருக்குனாக்க இவங்க உங்கள்கிட்ட ஃபோனில் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும்போதே அவைலபிலிட்டாக அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு அங்கே வச்சு சரி பண்ணி கொடுத்துருவாங்க நீட்டாக. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்ககிட்ட ட்ரெயின்டு மெக்கானிக் தான் இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா
டூயல் கிளச் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லா வண்டியிலும் காமனா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பேலர் ஃபீல்டுங்கிறது இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு ஹார்வெஸ்டர் தாண்டி பேலர் ஃபீல்டு இன்னைக்கு வந்து ஒரு டாப்ல போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஹார்வெஸ்டரை விட பேலருக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இதுக்கு பேலருக்கு எந்த வகைங்க சார் இந்த வண்டி சூட் ஆகலாம்? நம்ம கிட்ட வந்து டியூல் கிளச் இருக்குங்க சார். நம்ம கிட்ட வந்து டியூல் கிளச் இருக்கு, டயபிள் கிளச் தான். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நல்லபடியா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம மற்ற கம்பெனியில இருக்கிற மாதிரி வந்து கிளச் வந்து ஹார்டாவோ கிளச் வந்து ரொம்ப டைட்டா உங்களுக்கு மிதிச்சா அதே உங்களுக்கு கால் வலி வர்றது இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்காது. கார்ல இருக்கிற மாதிரி சாஃப்ட் கிளச் மாதிரி இருக்கும். கார்ல இருக்கிற மாதிரி அமுத்துனீங்களா உங்களுக்கு அந்த ஃபீலே தெரியாது. இது இப்படி அமுத்தி பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ கையிலே இப்படி அமுத்துற ஃபுல்லும் போகுது கையிலேயே. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான கிளச் தான் நம்ம கிளச் வச்சிருக்கோம். அதனால நீங்க எந்த ஒரு ஃபீலும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்க இது பண்ணி போட்டுக்கலாம். சார் இப்போ ஆவரேஜா கிளச்சோட லைஃப்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சார் வருது? உங்களுக்கு கிளச்சோட லைஃப் வந்து எங்களுக்கு வந்து நார்மலாகவே வந்து 3000 ஹவர், 3000 ஹவர். சார் இப்போ அது பேலருங்கும் போது இப்போ நார்மலை விட வந்து பாத்தீங்கன்னா டபுள் டைம் வந்து கிளச்சை வந்து பெடல் பண்ணுவோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆவரேஜா எவ்வளவு வரும்னு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? நீங்க அப்படியே நம்ம ரஃப் யூஸே பயன்படுத்தினா கூட எங்களுக்கு வந்து 1500க்கு முன்னாடியே எதுவும் ஆகாது. ஓகே, அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் இருக்காது. கவலைப்பட வேண்டாம். சரிங்க சார். இப்போ ஃபைனலா வந்து நம்ம என்னதான் நம்ம வண்டியை பத்தி நம்மளே வந்து நம்ம சொல்லிக்கிட்டாலும் ஒரு கஸ்டமர் நம்பி ஒரு புது பிராண்டை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த வண்டி மேலேயோ உங்க கம்பெனி மேலேயோ ஒரு நம்பிக்கை இருந்தாதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியை எடுப்பாங்க. ஏன்னா இப்போ எடுத்து அவங்க லாங் லாஸ்டிங் வச்சு ஓட்டணும். அவங்க சர்வீஸ் எப்படி இருக்குமோ, பொருள் தரமா இருக்குமோ, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதனாலே பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த வண்டிக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுங்க, எடுக்கிறது எனக்கு பட்ஜெட்லயும் இருக்கு, எனக்கு வண்டியும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா, இப்போ நீங்க இப்போ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பார்த்துட்டு இது என்னடா புது வண்டி, இதெல்லாம் எடுக்காத, நாளைக்கு விற்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேக்டர் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்க சைட்ல இருந்து என்ன மாதிரி சார் அந்த மாதிரி நீங்க நினைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும். எங்க கம்பெனியை வந்து 2000ல இருந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து இப்போ புதுசா வந்த கம்பெனி விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இண்டோஃபார்ம் கம்பெனி, இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் லிமிடெட்ன்றது வந்து நமக்கு வந்து 2000ல இருந்தே ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போல இருந்தே நம்ம டீலர்ஷிப்ல நம்ம வந்து வண்டி வித்துட்டு இருந்தோம். மாடல் வைஸ் எல்லாமே வந்து அப்போல இருந்தே ரேஞ்சு கொடுத்துட்டு தான் இருந்தோம். அதனால வந்து எங்க கம்பெனியில வந்து நாங்கள் வெறும் டிராக்டர் மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணல, நாங்க வந்து 6 வகையான பொருள்கள் வந்து தயார் பண்ணி வித்துட்டு இருக்கோம். அதுல வந்து என்னன்னா டிராக்டர் 1, அது இல்லாம வந்து எங்ககிட்ட கிரைண்ட் இருக்கு. கிரைண்ட்லயே வந்து 2 இதா இருக்கு. நியூ ஜென்ரேஷன் ஒன்று இருக்கு, பழைய இதில் இருக்கிறது. அது வந்து நம்ம வந்து 5 டன்ல இருந்து 35 டன் வரைக்கும் நம்ம எடுக்கிற அளவுக்கு தூக்குற அளவுக்கு கேப்பபிலிட்டான ஒரு கிரைண்ட் தான் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அது இல்லாம வந்து கம்பைன்ட் ஹார்வெஸ்டர் நாமளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம ரொட்டாவேட்டர் கம்பெனி வச்சிருக்கோம். அது இல்லாம என்ஜின் வச்சிருக்கோம். அது இல்லாம ஓன் ஃபைனான்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம். நீங்க வந்து ஒரு புது கம்பெனி, இந்த கம்பெனி எப்படி நம்பி நம்ம எடுக்கிறது அப்படின்னு நினைக்க வேணாம். ஒரு நல்ல கம்பெனியில தான் நீங்க வந்து உள்ள வர்றீங்க. வரும்போது வந்து நாங்க வந்து எதுவும் யூஸ் இல்லாத ஒரு டிராக்டர் நாங்கள் கொடுக்கல. உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் என்ஜின் இருக்கிற டிராக்டர் தான் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து கான்சன்ட்ரேஸ் கியர் பாக்ஸு, பவர் ஸ்டேரிங்கு, டியூல் கிளட்சு, பின்னாடி டிசி வால்வு எல்லாமே நாங்கள் போட்டு தான் கம்பெனிட்டாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால நீங்கள் ஒன்றும் பயப்படணுன்ற அவசியங்கள் இல்லை. எங்கள் டீலரும் வந்து ஒரு வருஷத்து டீலர், ஒரு வருஷத்துல காணா போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இல்லை. இவரும் ஒரு 4 வருஷத்துக்கு நல்ல டீலர் தான் உங்களுக்கு இருக்காரு. நீங்கள் பயப்படாமல் எடுக்கலாம் சார். நாங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எல்லா விதத்துலையும் நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டபுளாக இருப்போம். நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் வண்டியை நம்பி எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். நம்ம பார்க்குற ஆடியன்ஸுக்கு உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க சார்? நம்பி எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே சொல்லி. அனைவருக்கும் வணக்கங்க. நீங்கள் இப்போ எங்கள் இண்டோஃபார்ம் டிராக்டரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதும், இண்டோஃபார்ம் டிராக்டர் ஏன் எடுக்கணுன்றதுக்கும் சார் கேட்ட கேள்விக்கு நாங்கள் வந்து நல்ல விடை கொடுத்துருக்குறோன்றது நம்புகிறோம். ஆனால் நீங்கள் வந்து எடுக்கணும்னு நினச்சிங்களாக்க எங்கள் டிராக்டர் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே எந்த மாதிரி இடமா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஓட்டுறதுக்கு வந்து எங்ககிட்ட வந்து 20 ஹெச்பியிலேருந்து 30 ஹெச்பி வரைக்கும் மிஸ்பிசி இன்ஜினில் நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து 34 ஹெச்பியிலேருந்து 50 ஹெச்பி வரைக்கும் சிம்சன் இன்ஜினில் வச்சுருக்கோம். 50 ஹெச்பிக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஜெட்டார் இன்ஜின் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நீ இன்ஜின் சைடில் ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்காது, டீசல் சிக்கன் இருக்காது அப்படின்ற ஃபீலே நீங்கள் வந்து பயன்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. எங்கள் டீலரு, எங்கள் ஆட்கள் எல்லாம் உங்களை வந்து நல்லபடியாக பார்க்காததுனால எங்களுடைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக ரீச் ஆகாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எங்கள் ப்ராடக்ட் வந்து கம்பல்சரி வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட் தான்.
நீங்கள் வந்து புது ப்ராடக்ட் எடுக்கல, ஒரு நல்ல பழமையான ஒரு 25 வருஷம் கம்பெனியை தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்றத நம்பகமாக வரலாம். எங்ககிட்ட வந்து பவர் ஸ்டேரிங் இருக்குது, ஆயில் பிரேக் இருக்குது, ரிவர்ஸ் பிடிஓ இருக்குது, டிசி வால்வ் இருக்குது, வண்டி வந்து ஆயில் இம்மர்ஸ் பிரேக்கோட இருக்குது. நீங்கள் பயப்படாமல் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எல்லாமே இருக்குது. கிரிப்பர் கியர் இருக்குது, எல்லாமே இருக்குது. எங்கள் வண்டியில் வந்து 75 ஹெச்பியில் வந்து ரிக் மவுண்டிங் வந்து 4-5 வண்டி ஓடுது. அதையும் நாங்கள் உங்களுக்கு வந்து வீடியோவை தரதுனா கூட தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இல்லை நீங்கள் வந்து பார்க்குறதுனால நாங்கள் கூட்டி போய் காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் எந்த ஒரு விதத்துலையும் நீங்கள் பயப்படணுன்றதுக்கு இல்லை. எங்கள் வண்டி வந்து நல்லபடியாக நல்லா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்பி எடுக்கலாம். இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் விலையிலேயே வந்து எங்கள் டிராக்டர் வந்து 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் விலை குறைவான வண்டியாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு வந்து இதுவே வந்து ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான். இந்த டிராக்டர் நீங்கள் எடுக்கணுன்ற ஒரு பயமோ ஃபீலோ வரணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இனிமேல் வந்து இந்த ஜெட்டார் இன்ஜின் உள்ள வண்டி ஓட்டினாக்க நமக்கு பெட்டராக தான் இருக்குன்ற ஃபீல் வருவீங்க. எல்லாரும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், எங்களை தேடி வாங்க. உங்களுக்கு நாங்கள் இண்டோஃபார்ம் கொடுத்து உங்களோட லைஃப்பை நாங்கள் நல்லா உயர்த்துறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு இருக்கோம் சார். இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வீடியோ வந்து இண்டோஃபார்ம்கே பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு திருப்தியான, எனக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பி ரேஞ்ச் கேட்டகரி, எந்த கேட்டகரி எடுத்தால் யாருக்கு எந்த மாதிரி கேட்டகரி செட் ஆகும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியாச்சு. நீங்கள் இதை தவிர மேலும் இன்னும் உங்களுக்கு நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சாரை வந்து பாருங்கள், ஷோரூம் வாங்க பாருங்கள், உட்காந்து பேசுங்க. அவர்கிட்ட இன்னும் டீட்டெயில்ஸ் எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் எல்லாமே தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் எந்த ஹெச்பி சூஸ் பண்ணலாம், உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஷோரூம் வந்தால் ஃப்ரீயாக உட்காந்து ரிலாக்ஸாக பேசி வண்டிலாம் பாருங்கள். வந்து எல்லா மாடல்ஸ் வண்டியுமே அவைலபிளாக வச்சுருக்காங்க. ஷோரூம் வந்தாலும் பாருங்கள், டெமோ எடுத்து ஓட்டி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஃபீல்டுக்கே டெமோ கேட்குனாலும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கான என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸோ அதை பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் நியரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கஸ்டமர் ஆல்ரெடி கொடுத்த பழைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இதுவும் கொடுப்பாங்க. உங்களுக்கு கேட்டீங்கன்னா தருவாங்க. நீங்கள் கால் பண்ணி அங்கே நேராக கூட போயிட்டு அவங்களுக்கு விசாரிச்சுட்டு கூட நீங்கள் வாங்க. வண்டி எப்படி இருக்குது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் வரலாம். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட என்கொயரிஸ் எதாவது இருந்தால் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சார் ரொம்ப நன்றிங்க சார். அதாவது நிறைய வந்து இன்ஃபர்மேட்டிவான விஷயம் அவங்களுக்கு சொல்லி ஷேர் பண்ணிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.